இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்ட நாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னா. நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்ட நாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். என்னாலும் எப்போதும் ஒன்றாக நாடோட வருங்காலம் இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மழையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர தங்காட்டம் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மழையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம்
நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக தொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலாம் உழைப்போம் செய்வோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற
அப்பனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்றாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 பெரியோர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் மதுரை மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் இதய தெய்வம் அவர்களை வணங்கி இன்றைக்கு மதுரையிலே திருப்பரங்குன்றம் தொகுதியிலே மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரையும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்கின்ற இந்த 2 திட்டங்களுக்காக நம்ம கூட்டத்திற்காக இங்க வந்திருக்கிறோம். நானும் 5 மணிலிருந்து ரெடியா உட்கார்ந்து இருக்கேன். எப்படா மழை விழும் போலான்னு ஆனாலும் மழை பெய்யுதுனாங்க. நான் சொன்னேன் கிளம்பலாம் மழை தானே என்ன பண்ண ஒரு பரவாயில்ல இவ்வளவு பேர் நன்றிப்பா நானும் அவங்க கூட நன்றின்னு சொன்னேன். இந்த வந்துட்டான் நின்றுச்சுல மழை அதுதான் சொல்றேன் எதுக்குமே பயப்படவே கூடாது அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத. அதனால என்ன சொல்ற அந்த பகவானே நம்ம உறுதியையும் நம்பிக்கையும் பார்த்து கொஞ்ச நேரம் விலகி நமக்கு வழி கொடுத்திருக்கிறார். அதனால உங்களை பார்க்கிறது உண்மையிலே மகிழ்ச்சி. நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கணபதி அவர்களுக்கும் இங்க இருக்கின்ற நமது மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் முன்னாடி உட்காருங்க வண்டி முன்னாடி உட்காருங்க அவர்களுக்கும் அதே போல இங்க திருப்பரங்குன்றம் தொகுதி பொறுப்பாளர் கணபதி சரவணன் அவர்களுக்கும் திருமங்கலம் தொகுதி பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் உசிலம்பட்டி தொகுதி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பசுமலை பகுதி கழக செயலாளர் மணி வண்ணன் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற வட்ட செயலாளர்கள் இளங்கி ரவி அதே மாதிரி மாரிமுத்து தங்கராஜ் அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே என் மகளிர் அணி சகோதரிகளே கலை இலக்கிய அணியை சேர்ந்த சகோதரர்களே பத்திரிகை நண்பர்களே காவல்துறையினரே உசிலம்பட்டிக்கே இருக்கிற கேட்டுக்கொண்ட நமது உயிரினும் மேலான கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளுக்கு உங்கள் அன்னை பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல முருகருடைய அருளால நம்ம கட்சி ஆரம்பிச்ச இடத்துல இந்த தொகுதியில் முரசு வென்றெடுத்த தொகுதியில இன்னைக்கு உங்களை நான் பார்க்கிறேன். உங்களை சந்திக்கிறப்போ உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. தலைவர் இல்லாமல் நாம எங்கும் வருவதில்லை. அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று தலைவருடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் சென்று தேர்தலுக்கு முன்பே மக்களை சந்தித்த ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, யார் யாரோட கூட்டணி அறிவிக்கல, யார் வேட்பாளர் அறிவிக்கல. ஆனாலும் இன்னைக்கு முதல்ல களத்தில் இருப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அஞ்சாறு நெஞ்சர்களாக எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கும் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொட்டு பார்க்கக்கூடிய எந்த கோபம் வரவில்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
வழி நடுக்க பாக்குறேன். இது என்னப்பா இது இவ்வளவு பேனரு லைட்டு கொடி, இது என்ன சாதாரண உழைப்பா? இது சிந்திச்சுப்பாங்க. தேர்வு செஞ்சு எங்க கழக தொண்டர்கள் அவங்க உழைப்பில் கட்டப்பட்டதுதான் இந்த பேனர்களும் போக்கஸ் லைட்டும் கொடியும். இதுதான் நான் சொல்றேன். தேமுதிகவுக்கு இணை தேமுதிக மட்டுமே. இன்னைக்கு ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ இதை விட பிரம்மாண்டமா வைக்கலாம். ஆனா அதெல்லாம் உழைச்ச காசு இல்ல, எப்படி மக்கள்கிட்ட சுரண்ட காசு. ஆனா இங்க இருக்கிற ஒரு பேனரும் தலைவர் எப்பவும் சொல்றது மாதிரி பின்னாடி கட்டியிருக்காங்க கயிறு, என் தொண்டனுடைய நரம்பு சொல்றார் தலைவர். இங்க இருக்கிற ஒரு போக்கஸ் லைட்டும் ரத்தத்தை வியர்வையாக சிந்திச்சு உங்களுடைய பணத்துல உருவாகிறதா இது. உங்க அனைவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நம்ம இதோட ஃபர்ஸ்ட் வாட்டி வரலையே, எவ்வளவோ வாட்டி வந்தாச்சு. நானும் அப்ப இருந்து கேட்கிறேன், மழை இப்படி பெய்தே இருக்காங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒரு ஆள் கூட கிளம்பவே இல்லை, அப்படியே நிக்கிறாங்க. அன்னி வரணும்னு சொல்லி அத்தனை பேரும் அப்படியே நிக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், நான் வர, எனக்கு மழைக்கெல்லாம் பயம் இல்ல, அவங்களோட சிரிந்த நானும் களத்துல இறங்குறேன்னு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு அந்த கணபதி அண்ணா வந்து சொல்லி இப்ப அழைச்சிட்டு வந்திருக்காரு. எனவே அடாது மழை பெய்தாலும் விடாது நமது பணி தொடரும் என்பதற்கு இது ஒன்றே இலக்கு. நம்மளுடைய உண்மை நம்பிக்கை தைரியத்திற்கு வருண பகவான் வழி கொடுத்திருக்காரு. அவருக்கும் தேமுதிக சார்பாக இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா நல்ல விஷயமும் கேப்டன் வந்து மதுரையில தான் ஆரம்பிப்பார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எங்க திருமணமாக இருந்தாலும், நம்ம கட்சி ஆரம்பிச்சதா இருந்தாலும், விஜய பிரபாகருக்கும் சண்முக பாண்டியனுக்கு காது குத்தறதா இருந்தாலும், எல்லாமே அவர் பிறந்த வளர்ந்த மண்ணான மதுரை 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 தான் அவர் கேட்பாங்க. எப்பவே சொல்வார், இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு மதுரை. நானும் தலைவர் கூட எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன். ஆனா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூட்டு வர மாதிரி, இங்கதான் நாங்க நீச்சல் அடிப்போம், இங்கதான் நான் சைக்கிள் ஓட்டுவேன், இங்கதான் நான் பைக் ஓட்டுவேன், இங்கதான் நம்ம ரைஸ் மில்லுன்னு ஒரு குழந்தை மாதிரி மாறிங்க. நானும் சரின்னு அவரோட அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல நானும் பங்கெடுக்கிறேன். உள்ள வரவனாலே பரோட்டாவை பிச்சு போட்டு சாந்தாவை ஊற்றி ஊற வச்சிருக்க பாண்டுருவாரு. கூட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது தூங்கா நகரம். இங்க ஆரம்பிச்சதுதான் நம்ம தலைவருக்கு. தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பட்டினியோட போக கூடாது, பசிச்ச வயிறுக்கு சோறு போடணும் என்ற பார்முலாவை இங்க ரைஸ் மில்ல இருந்துதான் தலைவருக்கு உருவானது. அவரோட குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்புறம் வடலூர்ல இருக்கிற வள்ளலார். உங்க எல்லாருக்கும் தெரியும், கார்த்திகை மாதம் வந்தால் தலைவர் அவர்கள் இருமுடி கட்டி 30 வருஷமா சபரிமலைக்கு போயிருக்கார் என்பதும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அன்னதான பிரபு என்றால் ஐயப்பனை சொல்வாங்க, வள்ளலார சொல்வாங்க, அப்புறம் புரட்சி தலைவரை சொல்வாங்க. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் முறையடிச்சு உலகமே இன்னைக்கு ஒருத்தர் அன்னதான பிரபு என்று சொல்றாங்க. அது இந்த மண்ணின் மைந்த மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் கேப்டன் 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 தான். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, இவ்வுலகமே கேப்டன் புகழை சொல்றாங்கன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக தலைவர் வாழ்ந்த வாழ்க்கை தான். அந்த பெருமை இன்றைக்கு மதுரையில வாழ்கின்ற உங்க ஒவ்வொருத்தரையுமே சேரும் என்பதை பெருமையோடு சொல்றேன். நான் எப்பவுமே சொல்றேன், மதுரைக்குள்ள வந்தாவே மதுரை மண்ணின் மருமகள் உங்கள் வீட்டுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது போய் நான் சொல்ல முடியுமா? எங்க சொல்லணும்? ஏன் மதுரையில தான் நான் சொல்ல முடியும். இந்த மதுரை மத்தியில இந்த மதுரையின் மருமகளாக என்னுடைய கழகத்தினரையும் மக்களுக்கும் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். அதுல உங்க அன்னை உறுதியாக இருக்கிறேன். நான் இன்னைக்கு இடைத்தேர்தல்கள், கார்பரேஷன் எலெக்ஷன், கவுன்சிலருக்கு நம்ம எல்லாம் வாடா போயிருக்கோம். என் கால் தலைவர் கால் படாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு 20 ஆண்டு காலம்
நாம் கடுமையாக உழைத்திருக்கிறோம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. எங்கள் நிர்வாகிகள், எங்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி உறுதியாக இந்த முறை அமைப்போம். அந்த கூட்டணி மகத்தான கூட்டணியாக அமைப்போம். அந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் காலனியை பதிய வைக்கும் நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனவே நீங்க எல்லாரும் உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2026 தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகன் முன்னாடி இருந்து நான் சொல்றேன். அதனால நிச்சயமாக இது நடக்கும். இன்னைக்கு காலையில இருந்து உங்க அண்ணி எங்கெல்லாம் போனேன்னு தெரியுமா? நானும் கல்யாணம் 33 வருஷம் ஆச்சு. தலைவர் கல்யாணம் இன்னைக்கு வரைக்கும் அந்த திருமலை நாயக்கர் மகளும் ஆயிரங்கால் மண்டபமும் பார்க்கணும் ஆசை. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. ஆனா இன்னைக்கு காலையில மதுரை மீனாட்சியை போய் கும்பிட்டுட்டு ஆயிரங்கால் மண்டபத்துக்கும் போய் திருமலை நாயக்கர் மகளையும் பார்த்துட்டு தான் இங்க இருக்கின்ற எங்களுடைய நிர்வாகிகளை பார்க்க வந்திருக்கேன். விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் கேட்டார், அம்மா நீங்க இன்னைக்கு போனீங்களா? நாங்களும் இன்னும் பார்க்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க. நம்ம நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க, உங்களுக்கு மொத்தத்தை சுற்றி காட்டுவாங்க. அடுத்த முறை வரும்பொழுது நான் நம்ம நிர்வாகிகள் தொண்டர்களோட மகாலுக்கு போலாம், ஆயிரங்கால் மண்டபம் போவோம், மீனாட்சி கோவிலுக்கும் போவோம், எல்லாம் செய்வோம். ஏன்னா இது சாதாரண வரலாறு. அழகர் ஆத்துல இறங்கினாதான் மதுரைக்கே அழகு. அது மாதிரி தலைவருடைய வாராறு அழகர் பாட்டு பாடனாங்க மதுரைக்கு கேட்டு. தம்பி இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், சின்ன தம்பி நடிச்ச படம் இனி வெகு விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. அது மொத்தம் உசிலம்பட்டியை சார்ந்த கதை. அந்த கொம்பு சீவி படம் வெகு விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. நீங்க இங்க கண் முன்னாடி அசோக் இருக்காரு, சுரேஷ் இருக்காரு, எல்லாரும் அந்த நந்து என்னன்னு இங்கதான் நான் பார்த்தேன். என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன கொண்டாட்டம். அதனால நான் எப்பவுமே உசிலம்பட்டிக்கு வந்தா கொஞ்ச நேரம் நீங்க எல்லாம் ஆனா தகவையே விட்டுட்டு நான் பார்ப்பேன். ஏன்னா அது உங்க உரிமை, உங்க சந்தோஷம். நீங்க உங்க கட்சியை கொண்டாடுங்க, உங்க கட்சியை, உங்க தலைவரை நீங்க கொண்டாடுங்க. அதனால சொல்றேன், நம்ம தம்பியுடைய படம் முழுக்க கொம்பு சீவி உசிலம்பட்டியை சார்ந்த கதை. நீங்க எல்லாரும் விரும்புவீங்க. விரைவில் அந்த திரைப்படம் வெளியே வர இருக்கிறது என்பதை சொல்றேன். நீங்க எல்லாம் படம் பார்த்துட்டு எனக்கு சொல்வீங்க, அன்னி சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு. அதனால அந்த பெருமைக்குரிய விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனவே தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நாம் உள்ளம் தேடி இல்லம் நாடி போறோம்னா எதுக்கு? தமிழ்நாடு முழுக்க 63,000 பூத்துல பூத் கமிட்டி அமைச்ச ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட. ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி பூத் கமிட்டி அமைக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா இன்னுமே அவங்களே பல வேறு இடத்துல பூத் கமிட்டி அமைக்கலை. ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியும் இல்லை, ஆண்ட கட்சியும் இல்ல, நம்ம தலைவரும் நம்ம கூட இல்ல. ஆனா அன்னி சொல்லிட்டாங்க, பூத் கமிட்டி அமைச்சு தீர்வோம் என்று. எல்லா இடத்திலும் பூத் கமிட்டி அமைச்சு ஒப்பில்லாத கட்சி நம்மளுடைய தேமுதிக என்று நிரூபிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய கட்சி என்றால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 63,000 தொகுதியிலுமே கையெழுத்து ஃபார்ம் கொடுத்து பூத் கமிட்டிகளை அமைத்து கடுமையாக உழைத்த எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த வெற்றி சேரும் என்பதை சொல்ற நம்மளுடைய ஆட்சி தலைவர் கலெக்டர் அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்னப்பா இது கட்சி, கேப்டன் பட்டர் அவரை இந்த கட்சி நினைச்சோம், இன்னைக்கு யாருமே பூத் கமிட்டி அமைக்கல, தேமுதிக நம்பர் 1 பூத் கமிட்டி அமைச்சிருக்காங்க அப்படி மாவட்ட ஆட்சியாளர்கள் சொல்றாங்கன்னா அந்த வெற்றி உங்களை மட்டுமே சேரும் சேரும் சேரும்.
அதனால சொல்றேன், நீங்க திருப்பரங்குன்றமும் மதுரை மத்தியும் ஏற்கனவே முரசு வென்ற தொகுதி, உறுதியாக மீண்டும் வெற்றி பெறுவோம். அதே போல இங்கே கண் முன்னாடி நிற்கிறீங்களே, உங்களை எவ்வளவு பேர் அடுத்த 3 மாசத்துல கவுன்சிலர்களாக ஜெயிக்க போறீங்க, உறுதி. அது மட்டும் இல்ல, வைஸ் சேர்மன், சேர்மன் என்னெல்லாம் அரசு பதவிகள் இருக்கோ இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக உறுதியாக பெற்றே தீர்வோம் என்று நாம் அனைவரும் உறுதிமொழி இந்த நாளில் எடுத்துக் கொள்வோம் என்று இங்கே எல்லாருக்குமே நான் சொல்றேன். அப்படி நாம ஜெயிச்சு வரும் பொழுது நமது திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கு. அது தேர்தல் வரும்போது நான் விரிவா பேசுறேன். இப்போதைக்கு ஒரு 3 கருத்து உங்ககிட்ட சொல்றேன். எய்ம்ஸ் மருத்துவமனை ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் சொல்லி பல நாட்கள் ஆயிருக்கு. இன்னும் அதற்கான பணி ரொம்ப ரொம்ப தாமதமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அங்க வந்து ஒரு செங்கல் எடுத்துட்டு போனவர் தான் நம்ம உதயா. இந்த செங்கலை காமிச்சே இன்னைக்கு துணை முதல்வர் வரைக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், இங்க உறுதியாக எய்ம்ஸ் மருத்துவமனை நிச்சயம் வரும் வரும் வரும். அது மக்கள் அனைவருக்கும் பலன் அளிக்கும் என்பதை உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி இங்க இருக்கிற ஒத்தக்கடை, திருமங்கலம், அது மட்டும் இல்லாம இங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்திருக்காங்க. மெட்ரோ ரயில் திட்டம் வந்தாதான் நம்ம சிட்டி டெவலப் ஆகும். நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் ஒரு மகத்தான கூட்டணி நாம் அமைக்க போறோம். மகத்தான வெற்றியை பெறுகிறோம். மத்திய மாநில அரசுகளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நமது எம்எல்ஏக்களோடு சென்று பாரத பிரதமராக இருந்தாலும் ரயில்வே அமைச்சராக இருந்தாலும் நேரடியாக சென்று மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ திட்டம் வந்தே தீர வேண்டும் என்று மக்களுக்காக நிச்சயமாக நாம் குரல் கொடுத்தோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி இங்க இருக்கின்ற திருப்பரங்குன்றம் மல்லிகை பூ அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு ஒரு சென்ட் ஃபேக்டரி வேணும் என்று நம்ம மக்கள் ரொம்ப நாள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஏன்னா தொழில்கள் நிறைய வந்தாதான் வேலை வாய்ப்பு வரும், வேலை வாய்ப்பு வந்தாதான் வறுமை போகும். அதனால விவசாயமும் தொழில்களும் நிறைந்த ஒரு தொகுதியாக திருப்பரங்குன்றம் தொகுதியை நிச்சயம் நாம் தரம் உயர்த்துவோம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே மாதிரி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், வருகின்ற டிசம்பர் 28 நமது தலைவருடைய 2வது குரு பூஜை. நீங்கள் அனைவரும் சென்னைக்கு வந்து குரு பூஜையில் கலந்துக்கணும். அதற்கு பிறகு ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அதற்கு நிச்சயம் ஒருத்தர் கூட தவறாமல் வந்து கலந்து கொண்டு இந்த மதுரை மண்ணின் மைந்தர் நமது புரட்சி கலைஞருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக மகத்தான மாநாடாக மாற்றி காட்ட வேண்டும். உங்க எல்லாருக்குமே நான் கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ மாநாடு நடத்தியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கின்னஸ் ரெக்கார்ட் எது தெரியுமா? மதுரையில நடந்த 28 லட்சத்திற்கும் மேல் மக்கள் ஒன்று கூடி நடந்த கட்சி ஆரம்பிச்ச மாநாடு நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் நடத்திய மாநாடு தான் என்பதை மதுரை மக்களாக உங்க முன்னாடி நான் பெருமையா சொல்றேன். நீங்க எல்லாம் யூடியூப் பாப்பீங்க, பாக்குறீங்களா? யூடியூப் அது டாப் 10 எடுத்தா இதெல்லாம் வருது. நம்பர் 1 தேமுதிக, நம்பர் 2 தேமுதிக, நம்பர் 3 தேமுதிக, நம்பர் 4 தேமுதிக, நம்பர் 5 தேமுதிக, அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சி. ஏன்னா இது சாதாரண உழைப்பால் உண்மையால் கேப்டன் மேல் அன்பு கொண்ட என் தொண்டர்களால் உருவான கட்சி. மக்கள் மாதிரி 100 சோறு பீரு வண்டி வச்சு வாகனம் வச்சு ஏற்றி கொண்டு வந்தா பேர வேலைக்கு 1 ஆண்டுக்கு முதல்ல ஓடிப்பான். ஆனா இதெல்லாம் உண்மை கூட்டம். கேப்டன் மாறாத அன்பு கொண்டவன். என்ன மழை சுனாமியே வந்தாலும் நாம் பாருங்க அப்படியேதான் நிற்பீங்க. உங்களை சொல்றாங்க, நானும் போகவே மாட்டேன் இல்லையா? அதனால
மழைக்கெல்லாம் அஞ்சற கட்சி இந்த தேமுதிக, எதையும் பார்க்கிற கட்சி தான் தேமுதிக என்பதை இதே ஒரு சின்ன உதாரணமா நாம எடுத்துக்குவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க. திருடவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது. அப்படி மீறி திருடினா நிச்சயமாக தமிழ்நாட்டில் தேமுதிக தலைமையில் மாபெரும் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, உண்மையா சொல்றேன். கோபம் மனசுல அவ்வளவு வேதனை. எங்க பார்த்தாலும் மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, மலைகள் கொள்ளை, மரங்கள் கொள்ளை, இப்படி நாளையே கொள்ளையடிச்சு சூறையாடிட்டு இருக்கீங்க. வெள்ளையனே வெளியேறு வெளியேறிட்டு இன்னைக்கு கொள்ளையர்கள் கையில நாட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம உண்மை தலைவர்கள், நம்ம கேப்டன் உட்பட. சரி, என்னதான் நடக்குதுன்னா 2G ஊழல்ல காத்தையும் திருடுறாங்க. இங்க இருக்கிற மணல பூரா கனிமம், இங்க இருக்க ஆழமலையை கூட உடைக்கிறதுக்கு ஜேசிபியை கொண்டு போனவங்க தான் இவங்க. வரலாறு நமக்கு தெரியாதா? ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரோட்ல உட்கார்ந்த பிறகுனா அங்க மானமலை ஆனமலையா இருக்கு. இல்லைன்னா இல்லாத மலையை இந்நேரம் பொடா முழுங்கி அதையும் முழுங்கி இருக்கும். இப்படி எல்லாம் திருடுறீங்களே, அப்படி என்னதான் நீங்க மட்டும் 1000 வருஷம் வாழ போறீங்களா? அதுவும் ஒரு சான் வயதுல உங்களுக்கும் ஏன் அப்படி கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு என்னத்தை தான் கொண்டு போறீங்க? தலைவர் சொன்ன மாதிரி செத்த 6க்கு 3 தான் அண்ணா கொடியை விட இதுல என்ன ஊழல் ஊழல் ஊழல்? ஏன் வாழ்ற மக்களுக்கு இன்னைக்கு நல்லது செஞ்சா என்ன? இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம ஜனங்க. படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லா இடத்திலும் தொழிற்சாலைகள், விவசாயம் நல்லா இருக்கணும். இலவசமா கொடுக்கிறீங்களா? 2 விஷயம் பண்ணுங்க, மக்கள் வரவேற்பாங்க. ஒண்ணு கல்வி, இன்னொன்னு மருத்துவம். முற்றிலும் இலவசமாக்குங்க. மற்றதெல்லாம் நீங்க எவ்வளவோ வசூல் பண்ணுங்க. மக்கள் யார் உங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்கறது, நீங்களா கொடுக்குறீங்க, வாங்குறாங்க. அதை வச்சு மக்களை ஏமாத்துறீங்க. ஒரு ஓட்டுக்கு 500 கொடுத்து 5 வருஷத்துல திருடுறீங்க. இதெல்லாம் எப்படி நியாயம்? எப்படி நியாயம்? அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை ஓட்டு. இந்த ஒற்றை விரல் புரட்சியில தான் இங்க மாற்றத்தையே நீங்க உருவாக்க போகிறீர்கள். அந்த ஓட்டையை இவங்க திருடுறாங்கன்னா அன்னைக்கு சொல்ற உண்மையில் மக்கள் புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்கும் வெடிக்கும் வெடிக்கும். அதனால உங்க ஓட்டு உங்கள் உரிமை. ஒரு ஒற்றை விரல்ல நாம புரட்சியை செய்வோம். மாற்றம் ஒன்றுதான் நம் நாட்டில் மாறாது என்பதை நீங்கள் அனைவருமே உருண்டி நினைச்சு பார்க்கணும். இங்கே பின்னாடி தலைவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரை சுத்தி ஒரு ரதம் இருக்கு, பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு ரதம்? நீங்க மேல இருக்கிறத பார்க்காது. கேக்கு மரத்துல செஞ்ச ரதம் தெரியுதா தலைவரை சுத்தி? அதுதான் தலைவருக்கு இலங்கை தமிழர்கள் செய்து அனுப்பிய ரதம். அது என்ன? நம்ம நாட்டுல எல்லா அரசர்களையும் நாம பார்த்திருக்கோம். சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்த பூமி தமிழ்நாடு. அதற்கு பிறகு எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள். ஆனா ஒரு வரலாறு யாருக்காவது இருக்க, கொஞ்சம் யோசிங்க, வரலாறு கத்துங்க. எந்த அரசர்களுக்காவது, எந்த முதல்வருக்காவது, எந்த ஆட்சியாளருக்காவது மக்கள் ரதம் செஞ்சு பரிசா கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்களா? ஆனால் நம்ம தலைவருக்கு கொடுத்திருக்காங்க. யார்? இலங்கையில் வாழும் தமிழர்கள். அந்த தமிழ் பற்று மிக்க நம்ம தமிழர்கள் செய்து அனுப்பியதா அந்த ரதம். அதுதான் நீங்க எல்லாம் பார்க்கணும் சொல்லி தலைவரும் நம்ம கூட வரணும்னு சொல்லி இந்த ஐடியாவே பண்ண. தமிழ்நாடு முழுக்க அவருடைய ரத யாத்திரை மக்கள் பார்க்கணும்.
அவருடைய ரத்தத்தை மக்களை விரும்பிய தலைவரை நீங்க பார்க்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம ரத யாத்திரை வரும். கடையே வள்ளல் பார்த்திருக்கிறோம். பாரி கூட தன்னுடைய தேவைதான் முல்லைக்கு கொடிக்கு சுத்தி விட்டு போனார் இறங்கி. ஆனா 8வது வள்ளல் புரட்சி தலைவர், 9வது வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான் தமிழர்களால் ஒரு அன்பு பரிசு தரப்பட்டிருக்கின்ற இது வரலாறு. இந்த மதுரைக்கு கிடைத்த பெருமை தான் இந்த வரலாறு. நான் பெருமையோடு நீங்க சொல்றேன். நாம எலெக்ஷன் முடிச்ச பிறகு தலைமை கழகத்தில் இந்த ரதம் அங்க வைக்கப்படும். நீங்க கேப்டன் ஆலயத்திற்கு வருபவர்கள் எல்லாம் அங்கு வந்து பார்க்கலாம் என்பதையும் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாரும் கேப்டன் ஆலயம் வந்திருக்கீங்களா? எல்லாரும் வராதவங்க மட்டும் கை தூக்குங்க. யாரெல்லாம் வரலையோ அவங்க மட்டும். பெண்கள் தான் கொஞ்சம் பேர் எல்லாம் கை தூக்குறீங்க, கொஞ்சம் ஆண்களும் கை தூக்குறீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க. எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் கணபதி முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு பஸ் நான் வைக்க சொல்றேன், புரியுதுங்களா? மதுரை டு கேப்டன் ஆலயம், சரிங்களா? அந்த மதுரை மண்ணின் மைந்தர நம்ம ஆலயத்தை நீங்க எல்லாரும் வந்து ஒரு வாட்டி பார்க்கணும். உங்களை பத்திரமா அழைச்சிட்டு போய் உங்களை உபசரிச்சு உணவளிச்சு உங்களை மீண்டும் திருப்பி பத்திரமாக மதுரையில் உங்க வீட்டை கொண்டு வந்து சேர்க்கும் வரை மொத்த பருப்பு நாங்க ஏற்றுக்கிறோம். இங்க நான் வந்து என்ன வரவேற்க மழை வந்தாலும் ஒருத்தரும் போல. நீங்க சென்னைக்கு வாங்க, உங்க மருமக அங்க உங்களுக்காக நிற்பார், உங்களுக்காக நான் அங்க நிற்பேன். உறுதி இது, வார்த்தை இல்லை, உண்மை. நீங்க வரணும். உங்களை அன்போடு நான் வந்து அத்தனை பேரை வரவேற்று உங்களுக்கு உணவளிச்சு உங்க கூட போட்டோ எடுத்து தலைவர் கோயிலையும் பார்த்து ரதத்தையும் பார்த்து நீங்க எல்லாரும் பத்திரமா திருப்பி வருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால பாண்டிய மன்னருக்கும் திருமலை நாயக்கருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. அரக்கங்கள் அழிஞ்சு உழைப்பாளிகள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி நமது விவசாயி தான். அதனால என்னைக்கு விவசாயமும் தொழிலும் உழைப்பாளர்கள் வாழ்ந்தாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு வாழ்ந்ததாக இருக்கும். இதை உங்க அந்நியாயில உங்க அம்மாவா உங்க மருமகளா உங்க வீட்டு பொண்ணா இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். நிச்சயமாக நாம் வெல்வோம், சாதனை படைப்போம், வெற்றி அடைவோம். மீண்டும் மதுரையில் இந்த 2 தொகுதிகள் இல்லாம இன்னும் நிறைய கவுன்சிலர்களையும் வென்றெடுப்போம் என்று உங்க எல்லாருக்குமே தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருவரை கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நீங்கள் அனைவரும் கடலூர் மாநாட்டில் வந்து வரணும். உங்களை நான் அங்கே இருந்து உங்களை வரவேற்பேன். கேப்டன் ஆலயத்திற்கும் வர வேண்டும் என்று சொல்லி நமது முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று திருப்பரங்குன்றம் முருகனுக்கு எதிரில் அவரோட வெற்றிவேல் வீரரே வெற்றிவேல் வீரரே வெற்றிவேல் வீரரே என்று சொல்லி மகத்தான வெற்றி பெறுவோம். நம்பிக்கையோடு இருங்கள், நாம் ஜெயிப்போம் என்று சொல்லி என்னை வரவேற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.